TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ்ச் செய்திகளுடன். இலங்கைக்கு வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கு விமான நிலையத்தில் வைத்து விசா வழங்கும் முன்னைய நடைமுறையில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றம் காரணமாக அரசாங்கத்துக்குள் பெரும் சர்ச்சை மூண்டிருக்கிறது. இலங்கை வரும் வெளிநாட்டவருக்கு 30 நாட்களுக்கான விசா கட்டணத்தை $50 பேணவும் இந்தியா, சீனா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கான இலவச விசா முறையை தொடரவும் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவையில் இந்த விவகாரம் தொடர்பாக கடும் சர்ச்சை ஏற்பட்டதுடன் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸுக்கும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுக்கும் இடையில் வாக்குவாதம் உண்டது. விசா விவகாரத்தில் மாற்றத்தை செய்யாவிட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்ய நேரிடும் என்று ஹரின் எச்சரிக்கையும் செய்தார். VFS குளோபல் நிறுவனம் வருகை விசா வழங்கலுக்கான சேவை கட்டணமாக $18.5 எவ்வாறு அறவிட முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், மேலும் 50 நாடுகளுக்கான இலவச விசா திட்டம் தயாரிக்கப்பட்டு முடியும் வரை விசா கட்டணத்தை $50 பேண வேண்டும் என்று கோரிக்கையை அவர் முன்வைத்தார். புதிய விசா நடைமுறை சுற்றுலாத்துறைக்கு பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கவலை வெளியிட்டார். இது இவ்வாறு இருக்க, விசா கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கடந்த வருடம் நவம்பரில் அமைச்சர் ஹரின் பாராளுமன்றத்தை தவறாக வழிநடத்திவிட்டார் என்று எதிர்க்கட்சி பிரதம கொறடாவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மன் கிரியல்ல குற்றஞ்சாட்டினார். இந்த விவகாரம் தொடர்பில் இவ்வாறு பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை விடுக்கவிருப்பதாகவும் கிரியல்ல ஊடகங்களுக்கு தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்துக்கு பிறகு நான் அறிக்கை வெளியிடுவேன். அமைச்சர் ஹரேன் அந்த வேளை சபையில் பிரசன்னமாக இருப்பார் என்று நம்புகிறேன். விசா கட்டணத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் யோசனையை கடந்த வருடம் நவம்பரில் பாராளுமன்றம் ஏகமனதாக அங்கீகரித்ததாக டிரான் கூறியிருந்தார். இது தவறானதாகும் என்று கிரியல்ல நேற்று செய்தியாளர்களிடம் கூறினார். அதேவேளை இலங்கையின் விமான நிலையங்கள் மற்றும் குடிவரவு முறைமைகளை பற்றி விரிவாக ஆராய 5 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை அனுப்புவதற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் இணங்கியிருப்பதாக அமைச்சர் டிரான் அலஸ் நேற்றைய தினம் கூறினார். அவர் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை கடந்த வாரம் சிங்கப்பூருக்கு மேற்கொண்டிருந்தார். இலங்கை அரசியல் பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? தற்போது இலங்கையில் என்ன நடக்கின்றது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், திங்கள்தோறும் டாக் டு டிபிசி யூடியூப் சேனலில் திங்கள் அரசியல் கலந்துரையாடல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான திட்ட வரைவினை கூட்டிணைந்து தயாரிப்பதென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகத் தலைவர் பஷில் ராஜபக்சவுக்கும் இடையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகத் தலைவர் பஷில் ராஜபக்சவுக்கும் இடையில் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற 5வது சந்திப்பின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் பஷில் ராஜபக்சவுக்கும் இடையில் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதா இல்லை பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதா என்பதில் இழுபறியான நிலைமைகள் இருந்து வந்திருந்த நிலையில் இறுதியாக நடைபெற்ற சந்திப்பில் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருந்தன. இந்நிலையில் தற்போது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பெரமுனவும் இணைந்து அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக திட்ட வரைவினை கூட்டிணைந்து தயாரிப்பதென இணக்கம் காணப்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட இணக்கப்பாட்டை தமக்கு நெருங்கியவர்களுக்கு ரணில், பஷில் ஆகியோர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசியத்தின் பூர்வீகமான மக்கள் தமிழ் மக்கள் அல்லர் என்று கூறுவதற்கான அபாயகரமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று டெலோவின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். ஆகவே நாம் ஒற்றுமை இல்லாது செயற்படுகின்ற போது இந்த நிலைமையை விரைவில் அடையும் மோசமான நிலைமைகள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒரு அணியில் திரள்வதற்கான வாய்ப்பினை தமிழீழ விடுதலை இயக்கம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது.
என்று குறிப்பிட்ட அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பிய கடிதத்தையும் நாம் ஒன்றுபட்டே முன்னெடுத்திருக்கிறோம் என்பதையும் நினைவுபடுத்தினார். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலான பொது விடயங்களை அனைத்து கட்சிகளுடனும் ஒற்றுமையாக முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை ட்ரெலோ இயக்கம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது என்று குறிப்பிட்ட அவர் அந்த செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று நம்பிக்கை வெளியிட்டார். அரசியல் ரீதியாக தென்னிலங்கை சக்திகளால் இழைக்கப்படும் அநீதிகளை நாம் ஒற்றுமையாக இருந்தாலே எதிர்த்து முகம் கொடுப்பதற்கு முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக 3 மாவட்டங்களில் 4982 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கேகாலை, கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 1542 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய நிலையம், கேகாலை மாவட்டத்தில் அதிகளவானவர்கள் நெருக்கடிகளை சந்தித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கிடைக்கும் வெப்பச்சலன மழை மேலும் 1-2 நாட்களுக்கு தொடரும். ஆனால் இம்மழை செறிவான இடி மின்னலுடன் கூடிய மழை என்பதால் இடி மின்னல் தொடர்பில் அவதானமாக இருப்பது சிறந்தது என்று வானிலை அவதானியும் யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அதேவேளை எதிர்வரும் 9ஆம் தேதிக்கு பின்னர் வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலையின்படி இதனால் எமக்கு நேரடியாக பாதிப்புகள் எவையும் இல்லை எனினும் உருவாகும் காலப்பகுதிக்கு அண்மித்தே மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு சோலார் பொருத்தப்பட்ட கப்பல்களை வழங்குவதற்கு தீர்மானத்தை எடுத்துள்ளதாக ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் கமிகாவா தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் கமிகாவா யோகோ, ஜப்பானும் இலங்கையும் கடலால் சூழப்பட்ட 2 தீவு நாடுகளாகும். இது சம்பந்தமான இலங்கையின் கோரிக்கையின் அடிப்படையில் கடல்சார் வரைபடத்தை தயாரிப்பதற்கு பயன்படுத்த சோலார் பொருத்தப்பட்ட கப்பலை வழங்க தீர்மானித்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அழகிய கடலால் சூழப்பட்ட இலங்கை கூடிய விரைவில் பொருளாதார வளர்ச்சிக்கான பாதையில் தன்னை திருப்பிக் கொண்டு வந்து இந்திய பெருங்கடலில் மையமாக மேலும் முன்னேற்றம் அடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக திருகோணமலை துறைமுகத்தில் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக ஜப்பான் நீருக்கு அடியில் அவதானிப்புகளை செய்ய வல்ல ராடார்களை வழங்கியிருந்தது. அதே நேரம் அமெரிக்கா கஜபாகு, விஜயபாகு, சமுத்ரா ஆகிய கண்காணிப்பு கப்பல்களை வழங்கியதுடன் பிரிதொரு கப்பலையும் எதிர்வரும் மாதத்தில் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுத்துள்ளது. மேலும் இந்தியா இலங்கையின் கடற்பரப்பை கண்காணிப்பதற்காக டோனிய விமானத்தை வழங்கியுள்ளதுடன் அண்மைய இந்திய உயர்ஸ்தானிகரின் கிழக்கு விஜயத்தின் போது அதனை பார்வையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமது தரப்பில் புதிய ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட போவதாக அறிவித்துள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச அதற்காக புதிய கூட்டணியை அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டி எழுப்புவதற்கான புதிய கூட்டணி என்ற பெயரில் இந்த கூட்டணி உருவாக்கப்படும் என்றும் அந்த கூட்டணி இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் விமல் வீரவன்சவுடன் உதய கம்மன்பில, வாசுதேவ நாணயக்கார, திஸ்ஸ விதாரண, அத்துருளிய ரத்ன தேரர், வீரசுமன வீரசிங்க, கெவிந்து குமாரதுங்க ஆகியோர் இணைந்து இலங்கை கூட்டணியை ஏற்கனவே ஸ்தாபித்துள்ளனர். இந்த கூட்டணியுடன் அண்மை காலமாக தயாசிரி ஜெயசேகர மற்றும் ரொஷான் ரணசிங்க ஆகியோரும் இணைந்து செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய ராச்சியத்தின் வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய விவகாரங்களுக்கு பொறுப்பான பணிப்பாளர் பென் மெல்லர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை நேற்றைய தினம் ஜேவிபியின் அலுவலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார அரசியல் நிலவரம், பிராந்திய புவிசார் அரசியல் சவால்கள், இலங்கைக்கும் ஐக்கிய ராச்சியத்துக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தொடர்பாகவும் இருவரும் கலந்துரையாடினார்கள். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கான பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ ட்ரிக்கும், ஜேவிபியின் கொள்கை பரப்பு செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித்த ஹேரத்தும் கூட இருந்தனர்.
அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் தமிழ் காலை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.